கோமாளி 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 வணக்கமே ஜனங்களுக்கு வணக்கம் ஆறு புருஷையா புருஷே 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 தாலி கட்ட புருஷே புருஷே புருஷ வச்சு புருஷே சொல்ல மாதிரி புருஷன் புருஷன் புருஷே புருஷ புருஷ புருஷே மொத்தவங்க சொல்லிட்டு கல்யாணம் செய்வாரு வணக்கம் வணக்கம் மொத்தவங்க சொல்லிட்டு கல்யாணம் செய்வோம் வணக்கம் இப்படி காலமே கோழிட்டு மூட்டை மூட்டு வந்து கையிலாட்டம் போடும் வணக்கம் வணக்கம் போயிட்டோ போயிட்டா 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 அது சூப்பரியா கப்புன்னு சூப்பரியா யாரையா கடை வாங்கினா வாங்கின கடனே திருப்பி கொடுக்காத அனைத்து பேருக்கும் வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்தை பையோருக்கு வணக்கம் அன்பும் பண்பும் ஒருங்கி அமைந்து கல்வி கல்லை கலைந்து அமுதம் எடுத்த நாட்டிற்கு கல்வி விருந்தாளிக்கும் கல்வியாளர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த தொண்டாகவும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் வளர்ச்சி அள்ளி எடுத்து நடிக்க வந்துள்ள உயிரோவிய நடிகை பெருமக்களுக்கும் காலையில் காடு சென்று மாலை வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெருமுடி மக்களுக்கும் பெருமைக்குரிய ஊர் பெரியவர்களுக்கும் உடன்புறவா சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கும் சுற்றுவட்டாரத்திலிருந்து ஊர் பொதுமக்களுக்கும் உலகமே நாடகமே என்னை ஒரு சீர்குறையாக உருவாக்கிய என் குருவின் குருவான தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் என் குருநாதருமான செல்வமணி தாத்தா அவர்களுக்கும் இங்கே நல்லதொரு முறையில் ஒலி என் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் நாடக கலை குடும்ப சார்பாகவும் நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே முதலாக பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு கிராம தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பாளர் தெரிவித்துக் கொள்கிறோம். உற்சாகத்தோடு கைதட்டுங்க. முதல் அரங்கம் இங்கே பப்புனாக முதல் முறையாக நடத்திக் கொண்டிருக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு அருமை மாமா குணசேகரன் அவர்கள் பொன்னாடை பேத்து கௌரவிப்பார். இங்கே ரஞ்சித் பப்புனாக நடத்திக் கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்ட செயலாளரின் அருமை அண்ணன் அரச முத்துப்பாண்டியன் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். சத்தியவல்லன் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அருமை அண்ணன் ராஜா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அருமை அண்ணன் ஐங்கரன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அருமை மாமா பரைமுருகன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி பொறுப்பாளர் அக்கா வீரவாண்டி பஞ்சு அவர்கள்
அறிமுக நாயகன் ரஞ்சித் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அருமை மாமா கண்ணன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அருமை மாப்பிள்ளை ஆல்ரவுண்ட் சரத் அவர்களுக்கு அருமை மாமா கர்ணன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். கண்ணன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அருமை மாமா ஆசிரியர் ராஜா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் ரஞ்சித் அவர்களுக்கு. அருமை மாப்பிள்ளை புவியரசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் ராஜா மாமா அவர்கள். அருமை மாப்பிள்ளை சரத்குமார் அவர்களுக்கு ஓம் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். தமிழ் செல்வன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். ஹலோ, இங்கு சிரிப்பினர்களாக அறிமுக நாயகன் அருமை சகோதரர் எஸ் ரஞ்சித் அவர்களுக்கு மதுரை நாடக ஆசிரியர் அன்பு அப்பா செல்வமணி அவர்கள் மாணவர் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார். கைநடி உற்சாகம் முதல் மேடை மேலும் மேலும் அவர் வளர்ந்து வரணும். தமிழ்நாடு இசை கலைஞர் சங்கம் சார்பாக மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி அவரின் தலைமையிலும் கருவனூர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அரசன் முத்துப்பாண்டியன் பழனிக்குமார் அவர் சார்பாகவும் ரூபாய் 500 அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கும் இசை கலைஞர்களுக்காக நன்றியுடன் தெரிவித்தார். அருமை மாப்பிள்ளை சரத் அவர்களுக்கு பஞ்சு அவர்கள் மரியாதை சேர்த்து கௌரவிப்பார். அருமை மாமா பிரபுதேவா அவர்கள் இங்கே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். இங்கே முருக சக்கரவர்த்தியாக இருக்கும் அருமை மாப்பிள்ளை புவியரசு அவர்களுக்கு பஞ்சு அவர்கள் பொன்னாடை வைத்து கௌரவிப்பார். இங்கே பப்புனாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் அருமை தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு மத்தியோகத்தை சேர்ந்த சண்முகம் அவர்கள் 51 அன்பளிப்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்த அருமை தாத்தா சண்முகம் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் நாடக கலை குடும்பத்து சார்பாகவும் நன்றி அந்த வணக்கம். இங்கே பப்புனாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் அருமை தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு ஜெமுலிப்பட்டியை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் பொன்னாடை பேட்டியை கௌரவிப்பார். இங்கே பப்புனாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு புவனேஷ் மாலை மரியாதை செலுத்துகிறார். இங்கே முருகவாத்தியன் அருமை மாப்பிள்ளை சரத் அவர்களுக்கு புவனேஷ் மாமா மரியாதை செலுத்துகிறார். அருமை மாப்பிள்ளை இங்கே முருகன் சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை வளர்ந்து வரும் கலைஞன் புவியரசன் அவர்களுக்கு தெற்கு தேரை சேர்ந்த பிரபுதேவா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். தெற்கு தேரை சேர்ந்த பிரபுதேவா அவர்கள் சரத்குமாருக்கு மரியாதை செலுத்துகிறார். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொம்மிநாயக்கப்பட்டி செல்வராஜ் ஜெயபாண்டி அவர்கள் 1001 முருகங்க சக்கரவர்த்தி புவியரசன் அவர்களுக்கு 1001 அன்பளிப்பாக வழங்குகிறார். எங்களுக்கு இங்கே காவல்துறை பணியாற்றி வருகிற அருமை அவர்களை காவல்துறை அவர்களை கருவனூர் கலைக்குழு சார்பாக வருவார் என வர இருக்கின்றோம்.
ஈபிக்கு உறுதுணையாக இருந்த கோபால் அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருவதை வரவேற்கின்றோம். இங்கே பப்புனாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு மாரி பிரபு பொன்னாடை பற்றி கல்விக்கிறார். இங்கே முருகன் சகோதரர் புயல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கல்விக்கிறார் மாரி பிரபு. எங்களை மேடையில் இவ்வளவு அறிவும் செய்து அயராது உழைத்தேக அருமை தாத்தா செல்வமணிஸ் அவர்களையும் டிவி ஜெயம் தாத்தா அவர்களையும் மேடைக்கு வரவேற்கின்றோம். எனக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய பெரியப்பா அவர்களுக்கு என் சார்பாக நன்றி அந்த வணக்கம். எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவரும் மதுரை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எங்கெங்க நடிகர் சங்கம் இருக்கோ அங்கே பூரா மாமாவுடைய மாணவர்கள் தான் பெரிய மிருதங்கமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 100-200 குடும்பத்தை வாழ வச்ச ஒரு மாமாவுங்க. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் எங்களுடைய அன்பு தலைவர் டிவி ஜெயம் மாமா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை. மதுரை தமிழ்நாடு நாடக சங்க தலைவர் அன்பு அப்பா பாசத்திற்கும் மரியாதைக்குரிய டிவி ஜெயம் அப்பா அவர்களுக்கு மதுரை நாடக ஆசிரியர் அன்பு அப்பா செல்வமணிஸ் அவர்கள் மாணவர் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பு பேரன் நகைச்சுவை நடிகனாக அரங்கேற்றம் செய்துள்ளார். அவங்க அப்பா பெரிய ஒரு பப்புன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஊருஞ்ச பாப்பானுக்கு பூணூல் பஞ்சம் இல்லைன்னுவாங்க. அதுபோல் அவங்க அப்பாவே பெரிய பப்புன்னு இருந்தாலும் என்கிட்ட அந்த பிள்ளை என்ன பாடம் வாங்கியிருக்கான். எனக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுத்துருக்கேன். அது என்னமோ தெரியல, பட்டத்தரிசியை விட மாட்டேங்கிறான். வருஷம் வருஷம் அந்த தை பிறந்ததுமே அந்த மேடைக்கு வரணும்டான்ட்டு ஆத்தா எனக்கு போட்ட உத்தரவோ என்னமோ தெரியல. நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடங்களை எழுதி கொடுத்து இந்த மாணவர்களை பூரா உருவாக்குறேன். என் அன்பு பேரன் ரஞ்சித் அவன் நல்ல முறையாக உலக அளவில் ஒரு பெரிய பப்புனாவை வரணும். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். அடுத்தபடியாக இன்னைக்கு நிகழ்ச்சி என்னுடைய அன்பு மாணவன் இசைப்பிரியன் காதலி விழாவை முன்னிட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகம் வச்சுருக்காங்க, அரங்கேற்றம். வாத்தியாருன்ற முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க.
ஈன்ற பொழுது பிரிதி வைக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்பது போன்று என்கிட்ட படிச்ச ஒரு மாணவன், அவர் கஷ்டப்பட்டு அவர் வீடு கட்டியிருக்காரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மாணவன் வீட்டை கட்டி என் தலைமையில அந்த காதலி விழாவை நடத்தினது உண்மைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மந்தையம்மன், அந்த பாறை கருப்பன் இந்த பிள்ளைகளுக்கு அருளும் பொருளும் அள்ளி தரட்டும். உங்க எல்லோருடைய ஆதரவும் வேணும். இன்னும் 2-3 பேர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடுத்த வருஷமே நீங்க கூட்டு வந்துடுவாங்க போல இருக்கு இந்த பேளுக. அதனால உங்களுடைய ஆதரவு வேணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. இங்கே மிருதனமாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் புவியரசன் அவர்களுக்கு ரவி அண்ணன் அவர்கள் மாலை மரியாதை செலுத்துகிறார். செல்வராஜ் பாக்கியன் அவர்கள் தலைமையில் புவியரசன் அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்தப்படுகிறது. செல்வம் பாக்கியராஜ் அவர்கள் தலைமையில் அறிவு அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார். செல்வகுமார் ரஞ்சித் இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்கிற ரஞ்சித் புவியரசன் அவருக்கு அறிவு செல்வகுமார் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே அரங்கேற்ற நாடகத்தின் பப்புனாக மிருதமாக நடத்தி கொண்டிருக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு ராகுல் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே ஆல்ரவுண்டாக வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை சரத்குமார் அவர்களுக்கு ராகுல் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே புவியரசன் அவர்களுக்கு ராகுல் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார். கைதட்டு. சத்திமேல் சின்னப்பட்டி சத்திமேல் பாண்டி அவர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார் ரஞ்சித் அவர்களுக்கு. இங்கே முதல் முறையாக முருகன சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை புவியரசன் அவர்களுக்கு அவரு மேலும் மேலும் வளர்ந்து வர என் குடும்பத்தை சார்பாகவும் எனது கட்சியின் சார்பாகவும் அறப்பவன் தங்க மோதிரத்தை எனது குடும்பத்தை சார்பாக அவருக்கு அன்பளிப்பாக அளிக்கிறேன். மாப்பிள்ள காலில் வாங்கிக்கிறோம். பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த மோதிரம் மற்றவர்கள் மாதிரி போட்டுட்டு வாங்க போறதுல அவருக்கு சிறப்பாக மேலும் மேலும் வளருண்டு 35,000 ரூபாய் மதிப்புள்ள அறப்பவன் தங்க மோதிரத்தை எனது குடும்பத்து சார்பாகவும் எனது கட்சியின் சார்பாகவும் அன்பளிப்பாக அளிக்கிறேன். எனக்கு மோதிரம் அன்பளித்த மாப்பிள்ளை அவர்களுக்கு மிக்க நன்றி. மாப்பிள்ளை திருப்பி கேட்காத, காது துவக்கையில கேட்பேன். இங்கே முதல் முறையாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கும் அருமை தம்பி பப்பூன் ரஞ்சித் அவர்களுக்கு அவரது மூத்த தகப்பனார் வீரமலை அவர்கள் பொன்னாடை போட்டு டொமுக்கு அரங்கத்தை என் மகன் மீன் பெரியாளர் ஆகா வெற்றி வழியா வீரப்படியா அவங்க அப்பளோட மேலும் மேலும் கௌரவாதியா. நன்றி. எங்களுக்கு கேட்காமல்
டீ அன்பளிப்பு அளித்த அருமை மாமா பாண்டிகன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு கேட்காமல் டீ அன்பளிப்பு அளித்த அருமை மாமா பாண்டிகன் அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்திய உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் என் சார்பாகவும் என் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் வாத்தியாருமான செல்வமணி தாத்தா அவர்கள் சார்பாகவும் டிவி ஜெயம் தாத்தா அவர்களின் சார்பாகவும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் சார்பாகவும் நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்களாம் அப்படி சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களை கூடி இந்த நாடகத்தை காண வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்தில் சாமியை வணங்கி நாடகத்தை ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஆகையினாலே நேத்துக்கிட்டேன் தீத்தி புட்டேன் ஐயனாரே, நேத்துக்கிட்டேன் தீத்தி புட்டேன் ஐயனாரே, நீ பழத்த சத்தியத்தா பார்த்து புட்டேன் ஐயனாரே, மணி முத்துமணி போல ஒரு புள்ள போறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ணா போறப்பா, பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பார்த்து வருஷா, நேத்துக்கடன் தீர்த்து போட்டே ஐயனாரே, முத்துமணி கண்டவன் அண்ணவன் பாலாட்ட பாலூட்ட தாயாகத்தாவா, முத்துமணி கண்டவன் முத்துமணி பாலாட்ட பாலூட்ட தாயாகத்தானா, அபரோச பண்ணா எனவுனால பூவாயி பிஞ்சாயி காயாகுமே, தேசத்து வீரத்தாவே ஒரு மேலமுத்தா புது தலகத்தா பாட்டு மரத்தா விளையாட்ட மரத்தா பல சந்தோஷத்தை இல்லை செய்வா, நேத்துக்கடன் தீர்த்து போட்டே ஐயனாரே, என்னுடைய பேர சொல்ல பட்டிதடி உறவில்ல வீராதி வீரம் போல வர போறான், மல்லு சண்டை வில்லு சண்டை குத்து சண்டை கத்தி சண்டை எல்லாமே என்கிட்ட கத்துக்கத்தாவா, பகிர பதங்க கட்டி பயிர் பசிங்க குட்டி ஒரு அறையால் பாலாட்ட வேறு போலாட்டா போற ஒரு குட்ட வந்து நேத்துக்கடன் தீர்த்து போட்டே ஐயனாரே, சாமி வழியாச்சு, நாடகம் ஆரம்பிச்சாச்சுனே, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, சூத்திர கோமாளி இருந்தாச்சு. ஆமா, எதுல சூத்திர கோமாளி இருந்தாச்சு, அப்படி இல்லைங்க, கூத்துல கூத்துலையா சூத்திர கோமாளி இருந்தாச்சு. நாடகத்தை சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அவங்க வேலையை அவங்க சரியா பார்க்கணும். ஆமா. ஏன் அப்படி சொல்லிட்டா, ஏன் நம்ம வேலையை நம்ம சரியா பார்த்தாத்தே நான் காலையில பேர் வாங்க முடியும். அவங்க வேலையை சரியா பார்க்க முடியாது சொல்றேன். அவங்க வேலை என்ன வேலை? என்ன வேலை?
நாடகத்தை ரசிக்க வேண்டிய வேலை அவங்க வேலை, ரசிக்கக்கூடிய வேலை. நம்ம வேலை நடிக்கிற வேலை. ஆமா. ரெண்டு பேர் வேலையும் சரியா பார்த்ததே நல்லா இருக்கு. ஆமா. இல்லைன்னா 100 வேலை மணிக்கு ஆகி போயிடுறேன். அப்படியே மத்திய பார்த்து வாடாங்க, மத்திய பார்த்து வாடாங்க. ஏன் சொல்லிட்டா ஏன் 100 வேலை வாங்கி கொடுத்துருவேன்? 100 வேலைன்றது எது கொடுத்தாங்க? எதுக்கு? எது கொடுத்தாங்க? நாடு செழிக்கிற நல்ல மழையெல்லாம் வச்சு நாடு. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? 100 வேலைக்கு போற சாக்குல காலையில எந்திரிக்கிறது, காலையில எந்திரிச்சு முன்னால குளிக்க மாட்டாங்க, குளிக்கிறதெல்லாம் இல்ல. இப்ப கம்மா வேலைக்கு போகும்போது எப்படி நல்லா லக்ஸி சோப்பு போட்டு பவுடர் நல்லா கம்பு கூட அடிச்சுக்கிட்டு அது பூனை சேலை கட்டி நூறு சேலை வேற அதுல கட்டி எல்லாம் போட்டுறது. போற வேலை 200 ரூபா சம்பளம் அவங்களுக்கு. ஆம்பளை போறது 500 ரூபா. ஆனா 200 ரூபாய்க்கு போற வேலைக்கு 3 வகை காய்கறி போட்டுறது. 500 ரூபா வேலைக்கு தலையை கஞ்சி ஊறுகாவை கொண்டு விட்டுறது. அந்த கம்மாளிக்கு போகும்போது கம்மாளிக்கு போவாங்கல்ல, எந்திரிச்சு கம்மாளிக்கு போகும்போது அவங்க ஆயுதத்தை தேடுவாங்க. என்ன ஆயுதம்? 3 வாரம் தட்டிதான் இருக்கு கொத்துயா. அந்த கொத்துவார தேடி அங்க என்ன பண்ண போறாங்க? போய் என்ன பள்ளத்தை சொல்லி போறாங்க? அப்புறம் என்ன சிக்கிறாங்க? அவங்க உட்காந்து புறணி பேசணும்ல. என்ன புறணியா? அது போய் புல்லுக்கு போய் சேவிங் பண்றது. சேவிங் பண்றாங்க. புல்லுக்கு சேவிங் பண்ணிக்கிட்டு அங்க போய் உட்காந்து எப்படி பேச தெரியுமா? எப்படி? ஏன்டி போன வாரம் வேலை பார்த்தேன், இன்னும் அந்த 100 காசை ஏறல. ஏறிச்சால அவங்க ஏத்திக்கிட்டாங்களா? அப்படி பேசுறது புறணியா? அவங்க ஏத்திக்கிட்டாங்களா? எதுல? அவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஏத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுமா? இங்க குடும்பத்துல அந்த வீட்டுல பக்கத்துல சண்டை நடந்திருக்கு. அங்க போய் இவங்க சொல்றது, ஏண்டி என்ன அந்த பக்கத்து வீட்டுல சண்டை சவுதா கேட்டுக்கிருந்துச்சு, நீ எதுவும் பார்த்தியா? நான் என்னத்த கண்டேன்? ஏதோ நைட்டு புருஷன் முன்னாடி சண்டை. என்ன சொன்ன? நைட்டு 10 மணி வரைக்கும் அவன் வரலையா? எவன்ட்டே போயிட்டு வந்தான். என்னையா சொல்ற? வேலைக்கு போயிட்டு வரலையா 10 மணிக்கு அப்படின்னு. அதனால சொன்னேன். இப்ப வேற ஒண்ணு கம்மா வேலை போயிடுச்சு. இப்ப வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோட வந்திருப்பாங்க. ஆமா. பெரியவங்க எந்த நோக்கத்தோட வந்திருப்பாங்க? நல்ல அமைதியா உட்காந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. பெரியவங்க ஊரா இன்னைக்கு வந்திருக்க ராஜா பாட்டு மான பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? அந்த கண்ணோட்டத்துல இருக்கா? நான் நல்லா தர்க்கம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அந்த எதிர்பார்ப்பு வந்திருப்பாங்க. இளைஞர்கள் எந்த எதிர்பார்ப்பு வந்திருப்பாங்க? நல்ல டான்ஸ் டான்ஸ் நல்லா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? என்னத்தையா செய்வாங்களா? தொழிலத்தை அப்படி வந்திருப்பாங்க. நம்ம எப்படி வந்திருப்போம்? நீ போற ஊர்ல மக்கள் நல்லா ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்களா என்ற நோக்கத்துல நம்ம வந்திருப்போம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாடகத்தில் நடிக்க வந்திருப்போம் நாங்க, நடிக்க நாடகத்தை ரசிக்க வந்திருப்பது அவங்க. நடிக்க வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு ரசிக்கிறது அவங்களுக்கு ஒரு நட்பு இருக்கானே. அதனால நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நல்ல அன்பு வளர்க்கணும். பழக்கனையோ பேசுவதை நிறுத்துங்க. அப்படியா பழகலையோ பேசுவதை நிறுத்துங்க. கொட்டைக்கிலே இருப்பவரை கூட்டு பாட வந்தவர் உறவே நிகழ்த்து பாட ஓடி ஆகி கொட்டைக்கிலே இருப்பவரை கூட்டு பாட வந்தவரை உறவே நிகழ்த்து பாட இருக்கான தொன்று தொட்டு வரும் வரை நீங்க ரசிகணும். தொன்று தொட்டு வரும் வரை நீங்க நல்ல தமிழ் சொல்லாரு அந்த வழக்கணும். பாட்டனோட பாட்டுக்கும் கூட்டனோட கூட்டுக்கும் போட்டியாக வந்த நாடகம் பாட்டனோட பாட்டுக்கும் கூட்டனோட போட்டியாக வந்த நாடகம். தகவல் போட்டினாலும் பாடு தமிழ் ஏரகம். தகவல் போட்டினாலும் பாடு தமிழ் ஏரகம். நடிப்பவருக்கு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கானே. இல்லாட்டி சண்டை ஆகி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நான் சொல்றேன். இன்னைக்கு நாடகம் பார்க்க 3 விதம் இருக்கு.
நாடகத்துல ஒரு சில பேர் எப்படி வருவாங்க தெரியுமா? எப்படி? நாடகத்தை பார்க்கணும்னு வருவாங்க ஒரு சில பேர். ஆமா ஒரு சில பேர் நாடகத்துல படுத்து தூங்கணும்னு வருவாங்க. ஆமா. ஒரு சில பேர் நாடகத்தை கெடுக்கணும்னு வருவாங்க. ஆஹா, ஒரு சில பேர் நாடகத்துக்கு எடுக்க ஆள் வர்றாங்க. ஏன்? எதனால? அந்த ஒரு 3வது கார்ல 50 பேர் இருந்து நாடகத்தை பாக்குறது ஒண்ணுதே, சரி 5 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறது ஒண்ணுதே. ஆஹா, இதை ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு திருவிழா போறாங்க, திருவிழா ஊர்ல போடுவாங்கடா, மைக் செட்டு நாடகம் எல்லாத்துக்கும் செலவு எவ்வளவு சொல்லுவேன்? அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு வந்திருக்கும்ல. 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நான் திருவிழா வச்சிருக்காங்க. ஆமா. நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன? 150 ரூபா கொடுத்து நாடகத்தை கெடுத்துட்டு போயிருது குடும்பத்தோட. 150 ரூபா கொடுத்து நாடகத்துக்கு வேற ஒண்ணுமில்ல. இப்ப நாடகம் பார்க்க வந்தாச்சு, திருவிழா எல்லாம் சரக்கு அடிக்கிறது சகசம். ஆமா. சரக்கு அடிச்சு விட்டு சும்மா இருக்கிறது இல்ல, சரக்கு அடிச்சு விட்டு அங்க இருந்துட்டு உட்காலே உமாளே போடுறான் அப்படின்னு சொல்லுவான் இல்ல. அம்மா அப்ப என்ன தெரியுமா, நம்ம ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த கோட்டு போட்டிருப்பான், ஆனா அவன் அமைதியாக இருப்பான். சரி, 3 ஏத்த முழந்து வரைக்கும் அவன் தான் நம்ம கத்திக்கிருப்பான். அப்ப பரவாயில்ல. எப்படி நம்ம பொம்பளையாளு போதை இறக்கணும்னு சொல்லி தண்ணியை ஊத்த, டீயை கொடுக்க, வெங்காயத்தை பிடிச்சி வாடி தள்ளுறது குடிப்பாங்க. அப்படிலாம் செய்ய வேணாம். நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? தண்ணியை போட்டு வந்து கத்திர மாதிரி ரொம்ப வேண்டிய மாதிரி ஆமா, மேலத்துக்கு படனை காட்டி சப்பு அடியா நான் இல்லைண்ணே அவன் தானே. ஓஹோ, அந்த மாதிரி படனை காட்டி அடிச்சா அவன் நான் இல்ல அவன். ஆஹா, உங்களுக்கு அனுபவம் நிறைய பேசும் பாருக்க. அனுபவம் பேச போயிருக்கோம்ல நம்மளுக்கு. அந்த காலத்துல நாடகம் பார்க்க வந்தா எப்படி வருவாங்க ஆத்தாமாரு நாடகத்தை? அந்த காலத்துல ஆத்தாமார்கள் எப்படி பார்க்க வருவாங்க தெரியுமா? எப்படி? வரும்போது வீட்டுல இருந்து வரும்போது பாய், தலகாணி, வாட்டர் கேன்ல தண்ணி, சரி, கூடவே வரும்போது நாய்க்குட்டி வேற. ஏன் நாய் எதுக்கியா? நாய் நாடகம் பார்க்க போது இந்த மாவூர் நம்ம பேண்டா விழுக்க நக்கிறதுட்டேன். ஆஹா, அதுக்கு தான் நாயை கூட்டிட்டு வராங்களா? நாடகத்தை பார்க்க அப்படி வருவாங்க. இன்னைக்கு எப்படி வருவாங்க? எப்படி? ஊரு ஊரா நோட்டீஸ் அடிச்சு போட்டாலே இந்த நாடகத்தை பார்க்க வர்றது இல்ல, வீட்டுல நாடகம் ஓடிக்கு இருக்கு. சீரியல சொல்றீங்களா? ஆமா, சீரியலு. ஆமா, வீட்டுல ஒரு நாடகம் வருதுல, ஆமா, அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துருது. அங்க இருந்துகிட்டு இங்க சொல்லுவாங்க, ஏடி நாடகத்துக்கு வரலையான்னு கேட்பாங்க பக்கத்துல. அவங்க சொல்லுவா, போடி நம்ம நாடகமே ரொம்ப இருக்கு, இதுல நாடகம் பார்க்க வர அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது பரவாயில்ல. நாடகம் பார்க்க வருது. நம்ம வீட்டு பக்கத்துல போய் நாடகத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுல தூங்கிட்டேன். நாடகத்துல வீட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கியாச்சு. தூங்குறோன்னு பக்கத்துல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, என்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கேன். புருஷக்காரன் சொல்லியா, ஏய் குழந்தை அழுகுது, நான் பால் குடிச்சா கொடுக்கலான்னு இருக்கேன் புருஷக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. சரி, கேட்கல. அவ சொல்றா, இருங்க பால் கொடுக்கல கொடுப்பேன் வச்சுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் சொல்றா, ஏய் அழுகு சரி பாலை குடுக்கி அப்படின்னு. சரின்னு சொல்லி பால் டப்பா பாலை ஊத்தி சரி கொண்டு போயிட்டா. போய் பால் டப்பா ஊத்தி போயிட்டு என்ன அழுதுக்கு புருஷன் சரியா, என்ன போய் பால் டப்பா கொண்டு போயிட்டா இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கான். சரி, போய் இதை பாப்போம்னு சொல்லி பக்கத்துல போனா இவன் நாடகத்தை பார்த்துக்கிட்டு பால் டப்பாவை வாயில திணிக்கிறதுக்குள்ள மூக்குல திணிச்சுட்டு இருக்கான். அப்புறம் புள்ள அழுகாம என்ன பண்ணிக்கிறேன், மூக்குல திணிச்சுட்டு செத்து போயிரும்ல பிள்ளை திணிச்சோம்டா. இருக்கு. அதுதான் சொல்றேன்டா, இன்னைக்கு நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திரும்ப நாடகம். இந்த நாடகம் வந்து யாருக்கு போட்டிருக்காங்க? உங்க அரங்கேற்றத்துக்கு போட்டிருக்காங்க. அரங்கேற்ற நம்மளுக்கு போட்டிருக்காங்க. வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் நடக்கும் 5 மணிக்கு. அந்த திருமணம் நடக்கிறத கல்யாணம் ஆனவங்க பார்த்தா உடனே டைவர்ஸ் நடக்கும். உள்ள வரணுங்க அப்படி சொல்லியா? கல்யாணம் ஆகாதவங்க தான் கல்யாணம் நடக்கும். இதை பார்க்காம பாதி எந்திரிச்சு போனா வச்சுங்க, காலையில அவங்களுக்கு கூட வகுத்தாலையா போகுது. ஆஹா, பண்ண வாங்கி உள்ளது இல்லைங்க, அண்ணதெல்லாம் திரியா போயிட்டே இருக்கு. சரி, அது பரவாயில்ல. வேற ஒண்ணும் இல்ல, போன வருஷம் ஆல் ரவுண்ட் போட்டிருந்தேன். என்ன ஆல் ரவுண்ட் வாசி ஆல் ரவுண்ட் 2 வருஷம் வாசிக்கிறேன். சரி, மகமை நாடகத்துக்கு கூட்டி போயிட்டாங்க நம்மள. மகமை நாடகம். அப்புறம் என்ன, மகமை நாடகத்துக்கு கூட்டி போய் பப்பன் டான்ஸ் எல்லாம் வந்து சீனியர்லாம் அடிச்சு நானும் உட்காந்துட்டேன். என் பேரை சொல்லி வாசிட்டேன். வாசி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பதான் உள்ள இருந்து நாடகம் ஏஜென்ட் வராரு. சரி, தம்பி உள்ள வாப்பாடுறாரு. என்னண்ணே உள்ள வாப்பா. என்ன கருப்புசாமி வேஷம் போறவங்க? ஆமா, தண்ணியை போட்டு உள்ள படுத்துட்டாங்க. ஆட கருப்புசாமி வேஷம் போனவங்க உள்ள தண்ணியை போட்டு படுத்துட்டாங்க. தண்ணியை போட்டு படுத்துட்டாரு. சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன், இப்ப என்னண்ணே வரணும்னு. தம்பி நீ கருப்புசாமி வேஷம் போடணும்னாரு. எனக்கு ஆல் ரவுண்ட் வேஷம் தெரியும், கருப்புசாமி வேஷம் போட்டது இல்லைன்னு நான் சொல்ல. அவர் சொல்ல, நான் சொல்ற வேண்டிய தெரியா, நான் வேஷம் போட்டு எல்லாம் பண்ணுவேன். என்னென்ன செய்ய முடியும், வேற ஒண்ணும் இல்ல. அருவா கையை கொடுப்பாங்க. சரி, அருவாவை கொண்டு மீசம் எல்லாம் பேச வரைஞ்சுட்டாங்க. வெளியே போகணும். போயிட்டு அருவா 2 பேரும் பிடிச்சிக்கிடுவாங்க. மேலே ஏறி நீ அதுல இருந்து
சேவலை கொடுப்பாங்க, நீ கடிச்சு ரத்தத்தை மட்டும் விழுந்துட்டாங்க. சரி. சரி இதுதானே அதை பண்ணிக்கிறோம்னு சொல்லி நானு ஒத்துக்கிட்டு வேஷம் போட்டு வெளியில போய் சாமி இறங்கி சாமி அழைச்சிக்கிறீங்க. எப்படி அழைக்க தெரியுமா? எப்படி? கூப்பிட்டா ஓடி வருவாளா, கருமாரியம்மா சுரி போட்டு அருள் வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, மாரியம்மா குடி ஓட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, கருமாரியம்மா சுரி போட்டு அருள் வருவாளா. அப்படி கூப்பிட்டா ஓடி வருவாளா, மாரியம்மா குடி ஓட்டு ஆடி வருவாளா. கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா, எனக்கு வாசனை கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா, கிழக்க போற சனதி விட்டு கிளம்பிட்டாளா. அடிவாரா மாறி அடிவாரா, அஞ்சிய கட்டி அடிவாரா. ஆடி வாரா மாறி ஆடி வாரா, வாக்கினி சட்டி எடுத்து ஆடி வாரா. சாமி அழைச்சாச்சு. சரி. சாமி அழைச்சு நானே அருவாளை போய் ஏறி நின்ட்டேன். நின்றோடனே அங்கிருந்து ஓடி அருள் உள்ள எனக்கு அருள் பிடிச்சி நான் ஏறி சாமி நிக்கிறேன். சரி. அருள் பிடிச்சி மேல நின்று இருக்கப்போ சேவலை கொண்டு வந்தாரு. என்ன சாமி எல்லாம் என் கண்ணை மூடிக்கிட்டேல்ல ஒண்ணு தெரியல. சேவலை கொண்டு வந்து அடிச்சுட்டு நானுக்கு அடிச்சுட்டேன். ஏன்னா சேவை ரத்தம் சிவப்பா இருக்குமே, என்ன பச்சை பச்சையா இருக்கு, நான் பாத்துக்கிறேன் என்ன முடிக்கிறேன். ஐயா தலையை கொடுக்குறதுக்குள்ள சேவை பொச்சா கொடுத்து விட்டாங்க பின்னாடி. அப்போ கடிச்சிட்டேன். பொச்சா கடிச்சா ரத்தம் எப்படி ஒரு சிவப்பா வரும், பச்சை வருமா? பச்சையா தானே இருக்கேன். பச்சையா தானே இருக்கேன். அப்படி ஆகி போச்சு. இது ஒண்ணு பரவாயில்ல. இப்ப முத்தாளம்ம வந்து நாடகத்துல என்ன பண்ணுவான்? முத்தாளம்ம நாடகத்துல கரகம் எடுத்து வைப்பான், கரகம் எடுத்து வைப்பான், ஆடுவான். ஆமா. கரகம் எடுத்து வச்சு ஆடும்போது கரகம் வச்சாச்சு. அப்ப பக்கத்து ஊருக்காரங்க சொல்றாங்க, நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை. நம்ம ஊர்ல சாமி இறங்கலைன்னு வச்சுக்கோங்க, காலையில கேவலம் பேசிடுவாங்க. சரி. பக்கத்துல இருக்க சொல்றாரு. ஆமா. நான் சொல்றேன் கண்டிப்பா சாமி அழைக்காம போக மாட்டேன், உங்க ஊர்ல சாமி அழைச்சிட்டு போவேன்னு சொல்லிட்டேன். சரி. அழைச்சீங்கன்னா காலையில உங்களுக்கு அரை போய் மோதிரம் போடுறேன்ட்டாரு. பரவாயில்ல, மோதிரம் அவசியம் இடத்துல அப்படின்னு சொல்லி நானே சரி ஒத்துக்கிட்டேன். சரி. கரகத்தை வச்சாச்சு. அப்படியே போட்டேன், கரகத்தை எடுத்து அழைச்ச ஆரம்பிச்சேன். எப்படி? ஒன்னா கரகம் திருப்படி சரணம், ஒன்னாங்கரகம் திருப்படி சரணம், கரகம் திருப்படி சரணம். அடிவார மாரியம்மா கரகத்தை எடுத்து, ஆடிவார மாரியம்மா கரகத்தை எடுத்து, இரண்டாம் கரகம் முத்தாளம்ம கரகம், இரண்டாங்கரகம் முத்தாளம்ம கரகம், எழுந்து வாமா நீயும் அருள கொஞ்சம் வாரி, எழுந்து வார மாரியம்மா ஆடி வார மாறி. கரகம் எடுத்து சாமி வரல. சரி. மறுபடியும் சரி இழுவையா போகுது, சரி வேலை கொடுப்போம்னு சொல்லி நான் நின்றுட்டு மறுபடியும் சரி அடிச்சு பாட போட்டுட்டோம். சரி அப்படி சொல்லி போட்டாச்சு. எப்படி பாட தெரியுமா? அப்படி சொல்லுங்க. எங்க ஊரு மாரியம்மா செக்கவாழ காளியம்மா, நகரம் ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயை முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயை முத்து மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா. பக்கி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி தந்து, கை வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து, பொண்ணு மடுத்து அந்த தாய் இங்கே வந்திருக்கா. ஒட்டமையிலேன் குசுமையிலேன் ஒன்றுட்டாய் ஒன்னா எண்ணிக்கிட்டு, இது பொன்னாவலையும் பூமி சாமி, இந்த பட்ட கலச்சி பாலகருக்கு அருள வணங்குற சாமி, எந்த ஊரு மாரியம்மா. சாமி அழைச்சது. சரி. சாமி அழைச்சு முடிச்சுட்டு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வராரு. அப்ப ஊருக்கா என்ன தெரியுமா? எப்படி? சாமி பரவாயில்ல, என் ஊருக்கா மானத்தை காப்பாத்திட்டீங்க, ஊர் மானத்தை காப்பாத்தி ஒரு ஆளுக்கு சாமி இறங்கி வந்துருச்சு. சரி. அப்ப வந்து நான் சொல்றேன், நானும் பரவாயில்ல தப்பிச்சேன், யார போய் மோதிரம் வருது அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டார். வந்துட்டு சாமி இறங்கி வந்து நிக்கிறாரு. முன்னாடி கேட்கிறேன், ஏன்னா வாடகை வாடகை கூட்டத்துல வந்து விலையை சொல்லியாச்சு. சாமி அவர் சொல்றாரு, என்ன வாடகை சார் தம்பி, தம்பி நான் கூட்டத்துல சாமி இறங்கல, வேன் சாமி இறங்கி யாரு? வேன் டிரைவர். வேன் டிரைவரா? வேன் டிரைவர் வந்து சொல்றாரு, எதுக்கு? என்ன நாடகத்தை எப்ப முடிப்பீங்க? ஓஹோ, அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா மணி காலையில 8 மணி ஆகி போச்சு, நாளைக்கு கல்யாண சவாரி ஒன்று பேசியிருக்கேன், அதை போனோம்னு சொல்லிதான் சாமி இறங்கி டிரைவர் வந்திருக்காரு. அவர் ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சாமி இறங்கினா போதும்னு சொல்லி
சாமி அழைச்சு சாமி ஆரம்பிச்சாச்சு. சரி. அவர் சாமி அழைக்கிற ஊர் நாளத்தை முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டான். சொல்லிட்டு கல்யாண நாடகத்தை பார்க்கணும், காதால பாச்சியை கேட்கணும்னு சொல்லிட்டு கர்நாடக நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கர்நாடக நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொல்லாம அமைதியா இருந்துடுங்க, உங்க சோதர சகோதரரே வணக்கம். கர்நாடக நாடகத்தை பார்த்துடுங்க. பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், நாடகத்தின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கௌரவத்தை காப்பாற்றணும். இலக்கிய பதிவு வித்தியாசம் இல்லாமல் நடக்கும். உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சீட்டி அடிக்காதையா, அடிக்கிறாங்கப்பா, சீட்டி அடிக்கணும்னா சீட்டி அடிக்கிறாங்களையா. இப்படி சீட்டி அடிக்காதையா, குட்டி சீட்டை கொடுக்காதையா. சீட்டி அடிக்காதீங்க, உங்க சீட்டுகளை கொடுக்காதீங்க. கட்சி பாட பாட சொல்லி கலக்காம பண்ணிக்கிட்டு கச்சேரியில் கை கட்டி நிற்காதையா. நல்ல நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னாம அமைதியா இருந்துருங்க. இந்த மகவான வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. கால நேரம் ஏன்னா கால நேரம் காரியத்துக்கு எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் கருவூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பாலகிருஷ்ணசாமி துணை, ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் துணை, ஸ்ரீ பால வெள்ளிமுருகன் துணை, கருவூர் கிராமத்தில் ஏபிஎன் இசைப்பிரியன் நாரதர் இல்ல காதல் விழாவை முன்னிட்டும் நாடக ஆசிரியர் மதுரை எம் செல்வமணிஸ், மாணவன் கருவூர் எஸ் ரஞ்சித், சிரிப்பு நடிகர் விருது ஆசிரியர் அரசகுலம் டிவி ஜெயம், மாணவன் கருவூர் ஏபிகே புவியரசன் மிருதகிஸ்ட் ஆகியோரது அரங்கேற்ற விழாவை முன்னிட்டும் கருவூர் ஏபி நல்லமுத்து வேட்டச்சி, கருவூர் பி சதீஷ்குமார், சிரிப்பு நடிகர் ஈஸ்வரி, கருவூர் ஏபி கந்தசாமி பஞ்சு குடும்பத்தார்கள் சார்பாக ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் நாள் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கருவூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு என் மணிவண்ணன் தாமரைச்செல்வி அவர்கள் முன்னிலையிலும் திரு ஆர் அரச முத்துப்பாண்டியன் விசிகா மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் சத்திரப்பட்டி உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் சர்க்குரு எலிவனி கலைமாமணி AS தங்கவேல் ஐயா அருளாசியுடனும் மகாவித்வான் சூடியூர் கலைமாமணி TS ராஜப்பா ஐயா நல்லாசியுடனும் கோவில் முன்பாக அமைந்துள்ள விண்ணொலி சிங்கார கலையரங்கில் தவ திரு சங்கரா சுவாமி இயற்றிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நாடகத்தில் பங்கு வரும் கலைஞர் பெருமக்கள் சங்கீத சட்டமார்ந்த இன்னிசை வேந்தன் மதுரையை சேர்ந்த அருமை தாத்தா எம் செல்வமணிஸ் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாகவும்
அதற்கு அடுத்தபடியாக பாடும் பைந்தமிழ் செல்வி இசைக்குயில் செல்வமணி தாத்தா அவர்கள் மாணவியுமான புதுகையை சேர்ந்த RS தேன்மொழி அவர்கள் வள்ளி நாயக தோன்றி உங்களை மயில். அதற்கு அடுத்தபடியாக மக்களது மத்தியில் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வரும் அருமை மாமா செல்வமணி மாணவன் கருவனோடு சேர்ந்த AP என் இசைப்பிரியன் அவர்கள் நாரதர் கழகப்பிரியனாக நடித்து காத்திருக்கிறார். நாங்கள் பாடுகின்ற பாட்டுக்கும் பேசுகின்ற பேச்சுக்கும் அருமையாக இசையமைத்துக் கொண்டிருக்கும் பக்க மேளமாகவும் அமர்ந்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் செல்வமணி மாணவருமான சுள்ளங்குடியை சேர்ந்த AA ஜெய ரமேஷ் அவர்கள் ஹார்மோனியத்தை வாசித்தும் பாடியும் காட்டுவார். தாயவனு சாமிக்கும் மேலதா தெய்வம் அது தாய்க்கும் மேலதா நம்ம தாயவனு சாமிக்கும் மேலதா மனசு சுத்தத்திலும் சுத்தமரா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமரா வெறுங்கையை வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வந்து வெறுங்கையை வீசிக்கொண்டு பிறகு சுமந்து வந்து இரவா பகலா ஜெகந்தென உழைச்சதோ கருது புரட்டி வந்து சாத வடிச்சு வச்சு பசியே தெரியா மகனா வளர்த்ததோ இத்தனை தாயுங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே நம் தாயி அவளுக்கு யாரும் இல்ல உலகிலே யாரு 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 யாரும் இல்ல போடா தாயின் கால வணங்கி உங்குட்டு வாடா அவதான் கோவில் அவதான் உலகம் எத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பிள்ளத்திலும் பித்தமடா. எல்லாருக்கும் நன்றி. அம்மா பத்தி அருமையாக பாடுங்க வந்து அவர்களுக்கு ஒரு ஜோரம் கைதட்டுங்க. பூனை சாணி தட்டவங்களை காலையில இப்ப கைதட்ட. அதற்கு அடுத்தபடியாக கோடேரி அவதர் நந்தியை போல் அமர்ந்திருக்கும் அன்னைக்கு வச்சிருக்கிறது உனக்காக தம்பி மிருதங்காரருக்காக எல்லாத்துக்கும் நாடகம் வச்சிருக்கு, எனக்காக கிடையாது. சரி, உனக்கு என்ன பாட்டு தெரியும், என்ன காமெடிகள் தெரியும், என்னென்ன அனைத்து மனப்படம் முடிக்கிற அனைத்தையும் நீ வந்து பேசு. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆமா, சிறந்த முறையில் அருமையாக பாடல் போட்ட ஸ்ரீ கலையரசி ஒளிபெருக்கிய அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம். அடுத்தபடியாக இங்க நாடக நடிகர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுவார்கள். இங்கு 6 மணி மாசம் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சுள்ளங்குடியை சேர்ந்த AA ஜெய ரமேஷ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி வரும். இதற்கு அடுத்தபடியாக அருமை அண்ணன் TV அரசகுலம் ஜெயமானவன் கல்விமுறையை சேர்ந்த VM சேதுராஜன் முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்கள். அருமை மாப்பிள்ளை புவியரசன் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுவார்கள்.
ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமை மாப்பிள்ளை சரத்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தவர்கள். அருமை தாத்தா கிருஷ்ணன் அவர்களுக்கும் மருது மாமா அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுவார்கள். அருமை அண்ணன் சோலைராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அன்பார்ந்த நாடாக்கள் அரசு பொதுமக்களே, கிராமத்து பொதுமக்களே மற்றும் தலைவர் ஐயா அவர்களே, இங்கே இந்த பணியில் கூட பாராமல் இயல் இசை நாடகம் கலை வளர வேண்டும் என்று இந்த கருவூர் கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இங்கே மேளமாக இன்றைக்கு மிருதக வித்துவான் தம்பி பேர் தெரியல அரசன் அவர்கள் இன்னும் மெல்மேலும் இந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தலை தூக்கி மக்களுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் வாசித்து கொடுப்பார் என்று நான் இந்த சின்ன நடிகர் கற்றது கையளவு கல்லாது உலகளவு ஒற்ற கலப்படத்தை போதுகிறாள் வெத்த வெறுமத்தை கூறவானால் பல்வேறு எறும்பத்தான் கையால் எஞ்சான் என்று சொல்லுவதைப் போல இந்த அடியன் சிறந்த அந்த வழக்கு தெரிவித்துக் கொண்டு எனக்கு பொன்னாரை போர்த்திய கிராமத்து மக்கள் பொதுமக்களுக்கும் எனது ஆரோக்கியர் மாப்பிள்ளை இங்கே பப்புனாக இந்த அரிதர போறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. எங்களது சதீஷ் மாப்பிள்ளையுடைய புதல்வன் அற்புதமாக இன்றைக்கு அஜித் அவர்கள் உங்கள் முன்பாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு அடுத்ததாக அருமை முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் என் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுவார்கள். எங்கெல்லாம் உயிரோட கூப்பிட்டு வர்ற அண்ணன் முத்துப்பாண்டி வேன்றியவர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம். நல்லா வாசிக்கூடிய நல்லா வாசிக்கூடிய இப்பவே வந்து அட்வான்ஸ் வந்து சிமெண்ட் வந்து 3 நாள் கொண்டு வர அருமை மாப்பிள்ளை புவியரசனை பாராட்டி நல்லா வாசிச்சிருக்காரு. முத்துப்பாண்டி அண்ணன் அட்வான்ஸ் ஒரு 5000 ரூபாய் கையில் கொடுத்து 3 நாள் நடத்து வந்துருக்கான்னு சொல்லியிருக்காரு. காலையில் அந்த 5000 ரூபாய் நான் வாங்கிட்டு போயிடுறேன். ரைட்டு, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே சிறந்ததொரு மொழியில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கலையரசி ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். எங்களையெல்லாம் வெளிநாட்டிற்கும் உங்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய அருமை சகோதரர் குருவியந்தல் பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அப்படியே ஒரு பாடல் பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குருவேந்தல் பாண்டி யூடியூப் சேனல் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அருமை அண்ணன் வயல்சேரியை சேர்ந்த கணேசன் அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம்.
பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு சதீஷ்குமார், ஈஸ்வரி, ரஞ்சித் குடும்பத்தார்கள், MP கந்தசாமி, பஞ்ச புவியரசன் குடும்பத்தார்கள், MP நல்லமுத்து, வேட்டச்சி இசைப்பிரியன் குடும்பத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கருவனூர் நோட்டீஸ் உபயம். இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அருமை தாத்தா செல்வமணி, நாடக ஆசிரியர் மதுரை ராஜநடிகர் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காரு. இந்த நாடகம் அல்ல, மற்ற எந்த நாடகம் வந்தாலும் சிறந்த முறை அமைத்துள்ளார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக டான்ஸ் கருப்புல உனக்கு டான்ஸ் கருப்புல பேரை சொல்லி அணிஞ்சு வாய ஆண்டு மீதி உட்காந்துருக்க. நேற்று காலையில கேட்டேன், கிளவிய போட்டீங்களா பொம்மரிய போட்டீங்களான்ட்டு எல்லாம் சொல்லியா, உனக்கு ஏத்தாலும் சொல்லியா. இவங்களுக்குலாம் இப்போ வேற ஒன்றும் டான்ஸ் கருப்புல வர்ற தெரியும், கை இங்க இருக்கு. டான்ஸ் வந்துட்டு உள்ள போனோம், கை பூரா உள்ள போயிடும். ஏன் இங்க போகுது? ஏன்னா பனிக்காலம்ல வெளியில கையை வச்சோம்னா குது குதுன்னு இருக்கு. ஆமா, இங்கதான் வெது குதுன்னு இருக்கு. அதுவாசி கையை உள்ள வச்சுக்கிறது. உங்களது மத்தியில் ஆடல் அரிசி, அவனிய சுந்தரி, நாட்டிய தாரகை, மதுரையை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் அண்ட் டான்ஸ் அண்ட் காமிக்கு. அடி வெள்ளக்கார வீராயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வீராயி நீ கொள்ளக்காரியானாயே, எதை பற்றியே நெஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை தேடி புட்ட, உன் விழி என்ன ஏற்றிருக்கும் அது ஒரு ரூபி பாயுமே, உன் மொழி என்ன சாட்டையோ என்ன காலம் கூட வைக்குதே, அடி வெள்ளக்கார வீராயே நீ கொள்ளக்காரியானாயே. டான்ஸ் கார்ப்ல பேர் சொன்ன வெள்ளக்கார வேலாயி. உங்களுக்கு நோக்கமா இருக்கு டான்ஸ். ஐயா மிருதங்காருக்கு ஏத்த மாதிரி வாசிக்கணும் இல்லையா? ஆமா, அவருக்கு தானே நாடகமே வச்சிருக்கு. அது வெள்ளக்கார பிள்ளைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில பாருங்க பவுடர் அடிச்சோன்னா பிள்ளை வெள்ள வெள்ளைன்னு இருக்கு இல்லையா, அப்புறம் அப்படித்தானே பாடணும். இப்ப அப்படித்தானே இருக்கேன். பவுடர் 2 கிலோ பவுடர் வாங்கி அப்படி மூஞ்சில. கருப்பா இருந்தா கருவாச்சி பாட்டு பாடலாம். ஆமா, அந்த பிள்ளைகிட்ட போய் செவத்த பிள்ளைகிட்ட போய் கருவாச்சி பாட்டு பாடலாமா? பாடக்கு நல்ல பாடினார் எடுத்தேன். ஆனா காலையில பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைன்னு கேட்பீங்க. ஏன் அந்த அளவுக்கு நான் என்ன சொல்றது? நான் அப்படி இருக்கேன் மாமா, அப்படி இருக்க காலையில சேப்பாதான் இருப்பேன். இதற்கு அடுத்தபடியாக என்னை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அறிஞ்சிருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்று சொல்லிக்கொண்டு மதுரையை சேர்ந்த செல்வமணி மாணவனுமான அறிமுக நாயகன், கரூரை சேர்ந்த எஸ் ரஞ்சித், பப்புன் அண்ட் காமிக் என்று சொல்லிக்கொண்டு பல வேடங்களில் உங்களை மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கின்றேன். டான்ஸ்கார பிள்ளைக்கு பாட்டு பாடுனீங்க, சரி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. ஏயா உனக்கெல்லாம் பாடுறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? எங்களை பார்த்தா மனுஷன தெரியல, எப்படி பாட உனக்கு? எப்படி தூக்கி வச்சு பாருங்க இல்லாட்டி. அப்படியா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய்? எப்படி சூப்பராக ஏமாப்புல உங்களை ஆல்ரவுண்ட் போட்டது என்னை தூக்கி சுடுகாட்டில் சேர்க்கறதுக்கு தானே? நீ தானே தூக்கி வச்சு பாட சொன்னா, அதையா ஒரே தொகை தூக்கிட்டாரு ஆல்ரவுண்டுக்காரு. நான் சொன்னேன் நாடகத்தில் போடும் போதே, மாப்பிள்ள மாமா பேரை சொல்லும் போது தூக்கி வச்சு பாட முடியாது, அவர் தூக்கி வச்சு பாடிட்டாருல்ல. ஏன் சாமியா என்கிட்ட இருக்கு. சரி, காலதாமத காரத்துக்காடு உள்ள போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை ஒரு வெளியே தள்ளுவான். அதனால என்னடா, எல்லோருமே நல்லா இருக்கணும், எமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், எமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும், தர்க்கமான ஓடி ஆடி ஆடி குறிச்சிருக்காயா எல்லோருமே நல்லா இருக்கணும், எமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வரும். ஹலோ, கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, அத தேடி உசுர முட்டுதே என ஒன்னால, கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, அத தேடி உசுர முட்டுதே என ஒன்னால, மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு என்னையே கண்டவளே,
வந்த உறவு ஓடி அருவி கொட்டுதே அடி என் மேல அதை தேடி உசுர முட்டுதே என ஒன்னால நள்ளிரவு ஏங்க நம்ம இசைஞானி மிட்டமச்ச பாட்டா பொங்கி வலிஞ்சே பொட்டலில் வீசும் உச்சி மலை காத்தா புன்னகையில் ஏண்டா என்ன பிழிஞ்சே சாராயோ இல்லாமலே சாஞ்சேனே கண்ணால கூழாங்கள் சேராதோ செங்கல்ல அட காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன் உனக்காக பிறந்தேன்னு என நான் வச்சுக்கிறேன் கண்ணாமூலி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்து போறவே கண்ணாமூலி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே ஓடி அருவி கொட்டுதே அடி என் மேல அதை தேடி உசுர முட்டுதே என ஒன்னால உன்ன நினைச்சாலே செந்தமிழ் கூட கிளி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே என்னை இது கூட்டு சுண்டு விரத்தீண்டி பொங்கலைய போல வெக்க வருதே ஏராசாவே ஒரு நாள ஆகாசோமன் மேல உண்டோடி நான் தானே பொய்யில்ல ஓடி அருவி கொட்டுதே அடி என் மேல அதை தேடி உசுர முட்டுதே என ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு துணை போட்டு என்னையே கண்டவளே கண்ணாமூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவு தந்தானா தந்தானா ஹலோ அண்ணே சார் கொஞ்சம் மாறி ஏற்றுவோம் சும்மா ஏற்றுவோம் கம்மியாக வாய்ஸ் கொஞ்சம் ஏற்றுவோம் ஓகே ஓகே ஆமா ஆடுறா டுரா ஆடுறா ஆத்தாடி ஏமா மிருதங்காருக்கு இப்பவே தீர்மானம் பயங்கரமா கொடுக்குறியம்மா ஆஹா